லவ்னா லவ் தான், ஜாலி பண்ணலாம் ப்ரோ. ஆனா அங்க சுத்தி இருந்த கூட்டத்துக்கு அந்த காதலை தாண்டி பல கதைகள் தேவைப்பட்டது. அந்த பையன் முகத்தை பாரு, அவன் ட்ரெஸ் பாரு, இவன் காட்டு பூனைக்காரன், இவன் நாட்டு பூனைக்காரி. நான் ஒரு காட்டு பூனை எடுத்து உன்னை காதலிக்க கூடாதா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப் ஸ்டுடியோ. நான் பூபாலன் முனுசாமி. இந்த வீடியோவில் நம்ம ஒரு டேட்டாபேஸ் வந்து ஜெட்பேக் கம்போஸ் கூட எப்படி இன்டிகிரேட் பண்ணது வித் MVVM டிசைன் பேட்டர்னில், மேலும் சில என்ட்ரி ஈவெண்ட்ஸ் லிஸ்ட்டு வந்து நம்ம வந்து டேட்டாபேஸில் என்டர் பண்ணிவிட்டு அதை ஃபெச் பண்ணி இங்கே காட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு கிவ் த கிரெடிட்ஸ் டு மிஸ்டர் புருஷோத் குமார். அவர் தான் வந்து இந்த யூஐ வந்து டிசைன் பண்ண நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, இந்த ஈவெண்ட் லிஸ்ட்டோட யூஐயை. மேலும் புது ஈவெண்ட்டை ஆட் பண்ணுறதுக்கான ஸ்க்ரீனையும் அவர் தான் டிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ ஐ லைக் டு கிவ் த கிரெடிட்ஸ் டு புருஷோத் குமார். தேங்க்யூ ஸோ மச் புருஷோத் குமார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டேட்டாபேஸ் இன்டிகிரேஷன் பற்றி பார்த்துலாம். இந்த அப்ளிகேஷனோட ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம டேட்டாபேஸ்க்குள்ளே ஸ்டோர் பண்ணதுக்காக நம்ம ரூம் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த ரூம் டேட்டாபேஸ் எப்படி இன்டிகிரேட் பண்ணதுனாக்கா இந்த லைப்ரரிஸை வந்து இன்க்ளூட் பண்ணது மூலமாக நம்ம ரூம் டேட்டாபேஸ் இன்க்ளூட் பண்ணலாம். ரூம் டேட்டாபேஸ் இன்டிகிரேஷன் பற்றி ஒரு பெரிய வீடியோவே நம்ம போட்டிருக்கோம். அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் தட் வீடியோ ஃபர்ஸ்ட். இங்கே வந்து ஜஸ்ட்டு டாப் லெவலில் வந்து எப்படி டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணது, எப்படி குயிக்காக க்ரியேட் பண்ணது அப்படின்னு மட்டும் பார்த்துடலாம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா build.gradle பை மாடலில் போட்டிருக்கோம். ஏன்னா we want to segregate the database into the one place. ஓகே, அதுதான் ஐடியா. ஸோ டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா த சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். பை கிஃப்ட் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட், இட்ஸ் inherited from the room database. So which means room database framework will take care of implementing all this class required things, so we don't have to bother about it. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்குள்ளே வந்து இந்த ஸ்பெசிஃபிக் டேட்டாபேஸ்க்குள்ளே என்னென்ன டேபிள்ஸ் வேணும் அப்படின்றத வந்து நம்ம மேலே டிஃபைன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு வந்து ஈவெண்ட் இன்ஃபோ டேபிள் மட்டும் க்ரியேட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் இன்ஃபோ வந்து ஜஸ்ட் டேட்டா கிளாஸாக இருந்தது. இப்போ நம்ம இந்த டேபிளாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா அட்டென்டிட்டி இந்த அனோட்டேஷன் போகிறது மூலமாக திஸ் ஸ்பெசிஃபிக் data can be considered as a table for a room database. அதுதான் ஐடியா. ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு ப்ரைமரி கீ வந்து நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம், ஐடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் பிகம் as a long by default is equal to 0, and we are setting the primary key is auto generated true is equal to true, which means whenever you insert the new row in the id வந்து automatically increase by 1 if you are not providing any information from your end. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது டேபிள் க்ரியேட் பண்ணி வச்சு இந்த ப்ளஸ் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஈவெண்ட் DAO அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். கார்டு ஆப்ரேஷன்ஸ் இருக்குல்ல, அதாவது க்ரியேட், ரீட், அப்டேட் அண்ட் டெலீட். ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ் ஃபுல்லாக இந்த DAO which means டேட்டா ஆக்சஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டா வந்து இந்த ஸ்பெசிஃபிக் இன்டர்ஃபேஸ் மூலமாக தான் நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து DOன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கறது மூலமாக இதனோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் வந்து ரூம் டேட்டாபேஸ் அகெயின் வில் டேக் கேர் ஆஃப் இட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்காக நான் ஜஸ்ட் சர்ச் ஃபங்க்ஷன்ஸ் போட்டு இன்சர்ட்னு சொல்லிட்டு இந்த என்டிட்டியோட வேல்யூ இங்கே தரணும். இட் கோனா ரிட்டர்ன் த லாங் வேல்யூ which means it's insert the data into the database and then it gonna give the unique value back to you. யூனிக் வேல்யூ என்ன இங்கே பார்த்தோன்னா இந்த ஐடி தான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். மேலும் வந்து நீங்கள் ஃபெச் ஈவெண்ட்ஸ், ஆல்ரெடி ஒரு ஈவெண்ட்ஸ் இருக்கிற டேட்டாபேஸில் அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னாக்கா we just have to say create another functions that gonna return list of event info. அதாவது நிறைய ரோஸ் இருக்குல்ல, அந்த ரோஸ் எல்லாம் நம்ம ரிட்டர்ன் பண்ணதுக்காக லிஸ்ட் ஆஃப் ஈவெண்ட் இன்ஃபோ எழுதுகிறோம். இதுக்கு வந்து நம்ம கொரி எழுதுகிறோம். கொரின்றது பார்த்தீங்கன்னாக்கா இது RDBMS கொரின்னு சொல்லுவாங்க. செலக்ட் ஆஸ்டிக் ஃப்ரம் ஈவெண்ட் இன்ஃபோ அப்படின்னாக்கா இந்த ஈவெண்ட் இன்ஃபோ டேபிள் இருக்கிற எல்லா வேல்யூம் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொரி எழுதுகிறோம். இந்த கொரியை வந்து ஸ்பெசிஃபிக்காக லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறோட வேலையே வந்து ரூம் டேட்டாபேஸ் பண்ணுறோம். இஃப் யூ வாண்ட் டு நோ மோர் இன்ஃபர்மேஷன் அகெயின் ப்ளீஸ் வாட்ச் த வீடியோ தட் ஐ போஸ்டட் earlier. ஆல்சோ ரெஃபர் த ரூம் டேட்டாபேஸ் டாக்குமெண்டேஷன்ஸ். ஓகே, இங்கே மறுபடியும் போகிறோம். அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஈவெண்ட் DOன்னு சொல்லிட்டு இந்த ஈவெண்ட் DO அந்த இந்த ஸ்பெசிஃபிக் இன்டர்ஃபேஸை வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்கிறோம். அகெயின் ஐ எம் ஆல்ரெடி டோல்ட் யூ தட் வி ஆர் யூஸிங் த ஹில்ட் இன் அவர் சிஸ்டம். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா ஹில்ட்டுக்கு வந்து பை டிஃபால்ட் வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கு
ப்ளஸ் இன்டர்ஃபேஸஸ்க்கு எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணதுன்னு தெரியாது. ஸோ அதை நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா ஆப்ஜெக்ட் டேட்டாபேஸ் மாடல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாடல் ஆன்டேஷன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து இந்த ஸ்பெசிஃபிக் மாடலை வந்து எங்கே இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்கிறோம்னாக்கா சிங்கிள்டன் காம்பனன்ட்ஸ்குள்ளே இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிடுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்ஃபேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இங்கே ஃபங்க்ஷன் அட் ப்ரொவைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனோட்டேஷன் மூலமாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். ப்ரொவைட் ஈவன் டிஓ இட் கேன் பி எனி திங். இது வந்து பார்த்திங்கனாக்கா ஈவன் டிஓ வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இந்த ஐடிஓ வந்து எங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த பை கிஃப்ட் டேட்டாபேஸ் இருக்குல்ல, இதனோட ஃபங்க்ஷனை வந்து அப்படியே ரிட்டர்ன் பண்ணி விட்டுறோம். ஸோ இது வந்து ஈவன் டிஓ இங்கே வேணுமானாக்கா நம்மளுக்கு வந்து பை கிஃப்ட் டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட் நம்ம தேவை. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு இதனோட ஃபங்க்ஷன் வந்து அப்படி ரிட்டர்ன் பண்ணி விட்டுருவோம். தட் த யூசர் வில் கோனா கெட் த ஈவன் டிஓ. பட் இந்த டேட்டாபேஸ் வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுது அப்படின்னாக்கா அதுக்கு இந்த ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். ப்ரொவைட் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுமே வி ஆர் மேக்கிங் இட் இஸ் அ சிங்கிள்டன் ஃபங்க்ஷன். செகண்ட் வி ஆர் கிவிங் த அட் ப்ரொவைட் அனோட்டேஷன்ஸ். பிகாஸ் இங்கே பார்த்தோன்னு வச்சுக்கேன் பை கிஃப்ட் டேட்டாபேஸ் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஓகேவா? ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு வந்து ஐம் டெல்லிங் யூ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு வந்து ஹில்டாவில் வந்து பை டிஃபால்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணப்படுது. ஸோ வி நீட் டு டெல் டு த சிஸ்டம். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா ரூம் டாட் டேட்டா பில்டரில் போய்ட்டு இந்த கான்டெக்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணி இந்த பை டேட்டா பேஸ் அப்படின்ற கிளாஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம நேம் தரோம். இங்கே வந்து பை கிஃப்ட் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபால் பேக் டு டிஸ்ட்ரக்டிவ் மைக்ரேஷன் அப்படின்னாக்கா இன்கேஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு வெர்ஷன் வச்சுருக்கீங்க, அடுத்த வெர்ஷன் நீங்கள் வந்து புது டேபிள் ஆட் பண்ணுறீங்கனாக்கா வில் ஹவ் டு இன்க்ரீஸ் த வெர்ஷன் நம்பர். ஓகேவா? இன்கேஸ் வெர்ஷன் மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னாக்கா ஸோ மைக்ரேஷன் வந்து டேட்டாபேஸை டெலீட் பண்ணிட்டு இன்டெகிரேட் மைக்ரேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் இட்ஸ் வெரி ஆப்வியஸ்லி ராங் வே ஆஃப் டூயிங் த மைக்ரேஷன்ஸ். அதை எப்படி ப்ராப்பராக பண்ணதுன்னு வந்து அப்கமிங் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டேட்டா ரெபாசிட்டரி. இது வந்து ஜஸ்ட் அ லேயர் ஆன் டாப் ஆஃப் எவ்ரி திங். ஓகேவா? ஸோ இந்த லேயர் மூலமாக தான் நம்ம வந்து எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண போகிறோம். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இன்டர்ஃபேஸில் இருக்கிற அதே ஃபங்க்ஷன் வந்து இங்கே டூப்ளிகேட் பண்ணிக்கிறோம். இன்செர்ட் ஃபெச் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இட் வில் பி கிவிங் த ஃப்ளோ ஆஃப் ரிசோர்ஸஸ் ஆஃப் லாங். இந்த ரிசோர்ஸஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பழைய ப்ராஜெக்ட்லேருந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து இட்ஸ் கம்யூனிகேட் டு த யூஐ லைக் வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பனிங் இன் டு த சிஸ்டம். இது பார்த்தீங்கன்னு வச்சுங்க எல்லாமே மேக் சேஃப் ஏபிஐ கால்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுது இன்டர்னலாக. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுதுன்னா இது இட் குணா பை ரிட்டர்ன் டு த ஃப்ளோ. ஃபஸ்ட்டு வந்து இது எமிட் ரிசோர்ஸஸ் டாட் லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லோடிங் அப்படின்ற ஸ்டேட்டஸை உங்களுக்கு வந்து எமிட் பண்ணுது. அப்புறம் வந்து எந்த ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன் நடக்கணுமோ அந்த ஆப்ரேஷன் கால்பேக் ஃபங்க்ஷனாக இங்கே தந்திருப்பீங்க. அந்த ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணுற ஃபங்க்ஷனை இது கண்ணை மூடிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னாக்கா இங்கே ஒரு டிலே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் யூ குட் see the progress per indicator. ஓகே? ஏன்னா இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் வெரி ஃபாஸ்ட்டாக நடக்கும் பிகாஸ் இட்ஸ் a local storage, right? So I manually added this one. So but we need to remove it later point in time. ஓகே? ரிமூவ் அப்படின்னு சொல்லிட்டு டூ போட்டுக்கிறேங்க கமெண்ட்ஸில். ஸோ தட் இன் ஃபியூச்சரில் வந்து ப்ரொடக்ஷன் போகும்போது we should have removed this delay. ஓகே? நெக்ஸ்ட்டு வந்து இது இன்கேஸ் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சுனாக்கா we are just telling to the caller saying that the operation is successful. If anything something going wrong like exceptions எதாவது வருதுனாக்கா நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா டேட்டாபேஸ் எரர் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் எரர் கோடை வந்து நம்ம த்ரோ பண்ணிடுறோம் டு த யூசர்ஸ். ஸோ யூசர் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த ஸ்பெசிஃபிக் ஃப்ளோ வந்து லிசன் பண்ணிட்டுருப்பாங்க. இஃப் எனி திங் கோஸ் ராங் தே கூட கெட் டு நோ லைக் வாட் எக்ஸாக்ட்லி வென்ட் ராங். ஓகே? இங்கே பார்த்தீங்கன்னா அகெயின் நம்ம இன்சர்ட்னாக்கா இந்த ஈவென்ட் டிஓலுக்கு இன்சர்ட் ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருப்போம். ஃபெச் ஈவெண்ட்னாக்கா இந்த ஈவென்ட் டிஓவில் இருக்கிற ஃபெச் ஈவெண்ட்ஸை கால் பண்ணியிருப்போம். அகெயின் இஸ் சப்போஸ் டு பி a flow ஆஃப் ரிசோர்ஸஸ் ஆஃப் லிஸ்ட். இது வந்து எப்படி மாடிஃபை பண்ணதுன்னு நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த டேட்டாபேஸ் லேயர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது பை டேட்டா ரெபாசிட்டரி மூலமாக உங்களால் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்ண முடியும். இங்கே வந்து ஈவெண்ட் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தா ஈவெண்ட் ஹோம்னு வந்தால் இட்ஸ் நத்திங் பட் இந்த ஸ்பெசிஃபிக் பேஜ் தான் ஈவெண்ட் ஹோம்னு சொல்லிட்டோம். ஈவெண்ட் ஹோம் வந்து நம்ம பாட்டம் ஷீட் ஸ்கேஃபோல்டு யூஸ் பண்ணிப்போம். விச் மீன்ஸ் யூ கேன் ஏபிள் டு ரெண்டர் 2 pages. ஒன்று வந்து ஷீட் கண்டென்ட்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து மெயின் கண்டென்ட். இந்த மெயின் கண்டென்ட்டில் வந்து ஈவெண்ட் லிஸ்ட்டை வந்து இங்கே ரெண்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஈவெண்ட் லிஸ்ட்டெல்லாம் வந்து மெயின் கண்டென்ட்டில் இருக்கும். அந்த ஷீட் கண்டென்ட்டுக்குள்ளே என்னக்கா இங்கே கிளிக் பண்ணாக்கா அந்த ஷீட்ஸ் வருதுல்ல, அந்த ஷீட்டோட டிசைன் பார்த்தீங்கன்னா
இந்த ஷீட் கண்டென்ட்டுக்குள்ளே எடிட் ஈவெண்ட் ஸ்க்ரீனுக்குள்ளே இந்த ஷீட் கண்டென்ட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். ஸோ இது வந்து டிஸ்பிளே பண்ணது கொலாப்ஸ் பண்ணதெல்லாம் பேஸ்ட் ஆன் த பாட்டம் ஷீட் ஸ்கேஃபோல்ட் ஸ்டேட் மூலமாக நம்ம கொலாப்ஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறோம். பை டிஃபால்ட் இது கொலாப்ஸில் இருக்குது அந்த பாட்டம் ஷீட் ஸ்கேஃபோல்டு ஸ்டேட்டு. இது வந்து நம்ம பாட்டம் ஸ்கேஃபோல்டுக்கு ஸ்கேஃபோல்ட் ஸ்டேட்டை நம்ம ஆல்ரெடி பாஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து எப்போது இதை எக்ஸ்பேண்ட் மாற்றுறோம் அப்படின்னாக்கா, இன்கேஸ் யூசர் வந்து இதை கிளிக் பண்ணும்போது ஈவெண்ட் லிஸ்ட் ஸ்க்ரீன் இருக்குல்ல, அது ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் எடுத்துருக்கோம். இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் வந்து இந்த ப்ளஸ் பட்டனோட இது கூட அட்டாச் பண்ணியிருப்போம். இந்த எக்ஸ்டெண்ட் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனுக்குள்ள அதை கூட வந்து அட்டாச் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் யூசர் அந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், பாட்டம் ஷீட் ஸ்கேஃபோல்டை அக்சஸ் பண்ணி அதனுடைய ஷீட் ஸ்டேட்டை வந்து எக்ஸ்பேண்ட் மாற்றுறோம். ஸோ தட் யூசர் கேன் ஏபிள் டு சி திஸ் ஸ்பெசிஃபிக் ஸ்க்ரீன். ஓகே, தட்ஸ் அ சிம்பிள் லாஜிக். யூசர் வந்து வேல்யூஸ் எல்லாம் என்டர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணும்போது அகெயின் இந்த கால் பேக் ஃபங்க்ஷன் கால் ஆகுது. இது என்ன பண்ணுறோன்னாக்கா ஃபெச் ஈவெண்ட் லிஸ்ட் வந்து அகெயின் கால் பண்ணுறோம். இந்த மாடல் இருக்குல்ல, இந்த மாடல் இருக்கிற ஈவெண்ட் லிஸ்ட் கால் பண்ணி இந்த டேட்டாவை ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். அதுதான் சிம்பிள் லாஜிக். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது கம் ஃப்ரம் த டாப் டு பாட்டம். ஓகே, ஸோ இந்த ஈவெண்ட் இன்ஃபோ வந்து 2 வியூ மாடல் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஒன்று வந்து எடிட் ஈவெண்ட் வியூ மாடல், இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா எடிட் லிஸ்ட் ஸ்க்ரீன் வியூ மாடல். இந்த ஈவெண்ட் லிஸ்ட் ஸ்க்ரீனுக்கு வந்து ஈவெண்ட் லிஸ்ட் ஸ்க்ரீன் வியூ மாடல் வச்சுருக்கோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஈவெண்ட் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் ஃப்ளோ மட்டும் இருக்குது. இது வந்து எப்போ அப்டேட் ஆகுனாக்கா whenever யூசர் கால் த ஃபெச் ஈவெண்ட்ஸ். ஸோ அதில் வந்து ஃபெச் ஈவெண்ட்ஸ்னு கால் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா டேட்டா அந்த ரெபாசிட்டரிலேருந்து ஈவெண்ட்ஸை ஃபெச் பண்ணி இந்த லிஸ்ட் அப்டேட் பண்ணிக்கிறோம். ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஈவெண்ட் வியூ மாடல் என்ன இருக்குனாக்கா இந்த வேலிடேஷன்ஸ் பண்ணதுக்கான எல்லா ஒர்க்கும் இங்கே பண்ணி வச்சுருக்கோம். நம்ம அதை வந்து ஸ்டேட் ஃப்ளோவை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறோம் வெளியே. அதே நேரத்தில் வந்து எரர் இன்ஃபோன்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டம் ஆப்ஜெக்ட் இது பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த இன்கேஸ் வந்து யூசர் எதுவும் என்டர் பண்ணல அப்படின்னாக்கா இது போல் எரர் காட்டுங்க, ப்ளீஸ் என்டர் நேம். அதே நேரத்தில் நேம் என்டர் பண்ணிட்டாரு, டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணல, டேட் ஆஃப் ஈவெண்ட் என்டர் பண்ணல அப்படின்னாக்கா அந்த டேட் ஆஃப் ஈவெண்ட்டை வந்து என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு எரர் ஈவெண்ட் எரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் மெயின்டைன் பண்ணுறோம். ஈவெண்ட் எரருக்குள்ளே என்னக்குனாக்கா இன்னும் இல்லை, யூஐன்னு சொல்லிட்டு அனதர் கிளாஸ் இருக்குது. 2 இன்புட் டெக்ஸ்ட் ஃபீல்டு இருக்கிறதுனால 2 இது வச்சுருக்கேன். பை டிஃபால்ட்டாக அந்த யூஐ எரருக்குள்ளே என்ன இருக்குனாக்கா ஈஸ் எரர் வந்து ஃபால்ஸ்ன்னு வச்சுருக்கேன். விச் மீன்ஸ் பை டிஃபால்ட்டாக வந்து எரர் இல்லைன்னு அர்த்தம். இன்கேஸ் வந்து ஏதாச்சும் ஆப்ரேஷன் பண்ணும்போது யூசர் சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணும்போது வேலிடேட் பண்ணி இன்கேஸ் வந்து இது எம்டியாக இருந்துச்சுனாக்கா இதை ஆக்டிவேட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா யூசர் வந்து இங்கே என்டர் பண்ணும்போது இந்த டெக்ஸ்ட் அப்டேட் பண்ணல, அதனால் வந்து அப்டேட் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இது இருக்குது. அந்த நேம் எடுத்துக்கும். அந்த நேம் என்ன பண்ணுனாக்கா ஈவெண்ட் இன்ஃபோவில் இருக்கிற அந்த டைட்டில்ன்ற வேல்யூஸ் வந்து அப்டேட் பண்ணோம். ஸோ தட் அந்த டைட்டில் வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ள ஒரு பைண்ட் பண்ணியிருந்தனால whenever the user type something the user able to see the values here. ஓகே, அதே போல் தான் டேட்டுக்கும் யூசர் என்டர் பண்ண இந்த டேட் ஃபீல்டை வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம். ஆன் கிளிக் சப்மிட் இந்த வேல்யூ சப்மிட் பண்ணும்போது இந்த ஈவெண்ட் இன்ஃபோவில் இருக்கிற வேல்யூஸ் எடுத்துகிட்டு இன்கேஸ் டைட்டில் எம்டியாக இருந்துச்சுனாக்கா இந்த நேம் இருக்குல்ல, நேமோட ஈஸ் அட்ரஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு செட் பண்ணுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா இந்த ஸ்பெசிஃபிக் எரர் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ யூசர் ஷுட் சி திஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ இதை எப்படி வந்து யூஐல் பைண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா ஸோ யூ கேன் ஏபிள் டு see it here. ஜஸ்ட் ஐட்டம் லிஸ்ட் எடுத்துட்டோம். ஐட்டம் லிஸ்ட் எடுத்துகிட்டு இந்த அவுட்லைன் ஃபஸ்ட்டு நேம் என்டர் பண்ணிட்டோம். இங்கே நேமு, இந்த நேம் இது. அதே நேரத்தில் நெக்ஸ்ட் வந்து அவுட்லைன் டெக்ஸ்ட் ஃபீல்டில் வந்து இந்த வேல்யூஸில் வந்து இந்த ஈவெண்ட் இன்ஃபோ இருக்குல்ல, இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஈவெண்ட் வியூ மாடல் எக்ஸ்போஸ் பண்ண இந்த 2 ஸ்டேட் ஃப்ளோவும் அங்கே அப்சர்வ் பண்ணுறோம். ஒன்று வந்து ஈவெண்ட் இன்ஃபோ, இன்னொன்று வந்து எரர் இன்ஃபோ. ஈவெண்ட் இன்ஃபோ வந்து வேல்யூக்கும் எரர் ரன் பண்ணதுக்கு எரர் இன்ஃபோவும் 2 ஆப்ஜெக்ட் இங்கே அப்சர்வ் பண்ணியிருக்கோம் கரெக்டாக ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இங்கே பைண்டிங் ஆப்ரேஷன்ஸ் வந்து இங்கே தான் நடக்குது. அதாவது வேல்யூக்கு வந்து ஈவெண்ட் இன்ஃபோ டைட்டில் இங்கே பைண்ட் பண்ணுறோம். இன்கேஸ் வந்து ஏதாச்சும் வேல்யூ அப்டேட் ஆகும்போது வியூ மாடல் இருக்கிற அப்டேட் ஃபங்க்ஷனை இங்கே கால் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த எரர் இன்கேஸ் வந்து இந்த அவுட்லைன் டெக்ஸ்ட் எரர் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு அதை கண்காணிக்கிறதுக்காக எரர் இன்ஃபோவில் இருக்கிற நேம் எரர் அப்படின்ற ஆப்ஜெக்டில் ஈஸ் எரர்ன்ற ப்ராப்பர்ட்டி இங்கே பைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஆஸ் ஐ டோல்ட் யூ பிஃபோர் லைக் இந்த நேம் எரர் பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் லைக் யூஐ எரர். பை டிஃபால்ட்டாக இதனோட வேல்யூ வந்து ஃபால்ஸ் பை டிஃபால்ட், அதனால் எரர் உங்களுக்கு காட்டாது. அதே போல் இந்த டேட்டுக்கும் என்ன பண்ணுறோம், இந்த டேட் என்ற ஃபீல்டை வந்து பைண்ட் பண்ணி விட்டுருக்கோம். அதே நேரத்தில் டேட்டில் வேல்யூ என்டர் பண்ணால் இந்த அப்டேட் டேட் என்ற ஃபங்க்ஷன் மூலமாக இந்த இந்த டேட்டை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம்.
நெக்ஸ்ட் வந்து பை எரர்னு சொல்லிட்டு இந்த டேட்டில் ஏதாச்சும் எரர் இருந்துச்சுனாக்கா இது கீழே ரெண்டர் பண்ண சொல்லி இந்த பை எரர் வியூ இங்கே போட்டிருக்கோம். அதே போல் தான் இங்கே பை எரர் வியூ இங்கே போட்டிருக்கோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நேமில் இன்கேஸ் நேமில் ஏதாச்சும் எரர் இருந்துச்சுனாக்கா அது இங்கே ரெண்டர் பண்ணோம். இந்த பை எரர் வியூ என்னன்னாக்கா ஜஸ்ட் லைக் டெக்ஸ்ட். இது என்ன பண்ணுனாக்கா இந்த டெக்ஸ்ட்டு வந்து ஈஸ் எரர், இந்த யூஐ எரரில் இருக்கிற ஈஸ் எரர் வேல்யூ ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த டெக்ஸ்ட் இதை ஆட் பண்ணும் வித் ரெட் கலரில் இங்கே கீழே ஆட் பண்ணும். இன்கேஸ் வந்து யூஐ எரர் வந்து இந்த ஈஸ் எரர் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஸ்பெசிஃபிக் வேல்யூ வந்து உங்களுக்கு ரெண்டர் பண்ணாது. ஸோ இது போல் பைண்ட் பண்ணி விட்டுட்டு யூசர் வந்து சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணும்போது நம்ம வேலிடேட் பண்ணி இன்கேஸ் இது எம்டிஆர் இருந்தாக்கா அந்த எரரை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுவோம். எப்படி ஆக்டிவேட் பண்ணுவோம்னாக்கா இங்கே சொல்லியிருக்க பாருங்கள் எரர் இன்ஃபோவில் இருக்கிற அப்டேட்னு சொல்லிட்டு எரர் இன்ஃபோ அப்டேட் பண்ணுறேன். எப்படின்னாக்கா இட் காப்பின்னாக்கா இந்த எரர் இன்ஃபோ காப்பி பண்ணிட்டு அந்த நேம் எரர் இருக்குல்ல அந்த நேம் இருக்க ப்ராப்பர்ட்டி வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். அதாவது இந்த எரர் இன்ஃபோட நேமை ஆக்சஸ் பண்ணிவிட்டு அதை காப்பி பண்ணிவிட்டு அதனுடைய ஈஸ் எரர் இருக்குல்ல ப்ராப்பர்ட்டி வந்து ட்ரூன்னு மாற்றுறேன். ஸோ அப்படின்னா ஆகுனாக்கா இது வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ ஈஸ் நேம் எரர் வந்து யூஐயில் 2 இடத்துல பைண்ட் பண்ணியிருப்பாங்க. ஈஸ் எரருக்கு வந்து பைண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ட்ரூவான வந்து இந்த ஆட்டோமேட்டிக்காக ரெட் கலரில் வந்து மாறிடும். அதே நேரத்தில் கீழே ப்ளீஸ் சென்டர் இருக்குல்ல அந்த பை எரர் வியூ வந்து இங்கே ஆக்டிவேட் ஆகிடும். அதனால தான் உங்களுக்கு வந்து இங்கே எரர் மெசேஜ் காட்டுது. ஸோ இது போல் தான் வந்து யூஐ ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த யூஐ எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்றது வந்து ஆஸ் யூ ரெஃபர் த earlier வீடியோ யூ ஷுட் ஹவ் அண்டர்ஸ்டாண்ட் பை திஸ் டைம் லைக் எப்படி இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கோடும் வந்து ஜஸ்ட் லேசி காலத்துக்குள்ளே வந்து 1 by 1 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ப்ளீஸ் கோ த்ரூ இட். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் லெட் மீ நோ. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சப்மிட் பட்டனில் வந்து பட்டன் கிளிக் பண்ணும்போது வியூ மாடலில் இருக்கிற ஆன் கிளிக் சப்மிட் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஸோ ஆன் கிளிக் பண்ணும்போது நான் என்ன பண்ணேன்னாக்கா எல்லா வேலிடேஷனும் பர்ஃபெக்டாக இருந்துச்சுனாக்கா பை டேட்டா ரெபாசிட்டரியில் இந்த ஈவெண்ட் இன்ஃபோ இருக்குல்ல இந்த அப்டேட்டட் ஈவெண்ட் இன்ஃபோ வந்து இன்சர்ட் பண்ண சொல்லி அனுப்புகிறேன். ஸோ இன்சர்ட் பண்ணும்போது இன்சர்ட் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு ஃப்ளோவபிள் ஆப்ரேஷன்ஸ். ஆஸ் ஐ டோல்ட் யூ பிஃபோர் சில ஆப்ரேஷன்ஸ் அங்கே நடக்கும்போது நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த ஸ்டேட்டஸை வந்து நான் என்ன பண்ணுறேன் எரர் இன்ஃபோவில் அந்த ப்ரோக்ரஸ் இருக்குல்ல அந்த ப்ரோக்ரஸ்க்கு வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். பை டிஃபால்ட்டாக இதுக்கு ஸ்டேட்டஸ் என்ன ஆகுனாக்கா ஃபஸ்ட் டைம் வந்து லோடிங் வரும். அப்போ வந்து ஸ்டேட்டஸ் வந்து லோடிங் வரும். நெக்ஸ்ட் வந்து சக்ஸஸ்னு வரும்போது அந்த எரர் ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ் ஆகிடும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா இன்கேஸ் வந்து எரர் ஸ்டேட்டஸ் சக்ஸஸ் ஆனாச்சுனாக்கா உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா இது வந்து எம்டி ஆக்கிடுறோம் இந்த ஈவெண்ட் இன்ஃபோ. ஏன்னா அப்போ தான் வந்து தட் டோன்ட் கோனா பி கிளியர் ஆட்டோமேட்டிக்லி. அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்ச உடனே இஃப் எவ்ரி திங் கோஸ் வெல் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த கால் பேக் ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். இந்த எரர் இன்ஃபோவில் வந்து இந்த ப்ரோக்ரஸ் நான் இங்கே அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த கேஸ் ப்ரோக்ரஸ் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் லோடிங் இருந்தாக்கா பை ப்ரோக்ரஸ் இண்டிகேட்டர்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் நம்ம காட்டுறோம். இன்கேஸ் வந்து ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ் இருந்துச்சுனாக்கா அந்த கால் பேக்கை வந்து இன்வோக் பண்ணுறோம். ஸோ கால் பேக் இஸ் நத்திங் பட் வாட் எவர் யூ ஸ்பெசிஃபைட் இயர் லைக் இந்த ஈவெண்ட் இன்ஃபோவை இந்த எடிட் ஈவெண்ட் ஸ்க்ரீனுக்கு கால் பேக் இங்கே கொடுத்துருப்பீங்களா இந்த கால் பேக் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணும். I think we are good enough for this edit event screen. Next வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈவெண்ட் லிஸ்ட் வந்து வெரி சிம்பிள். ஈவெண்ட் லிஸ்ட் வியூ மாடல் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம்ல இந்த ஈவெண்ட் லிஸ்ட்டை வந்து இந்த ஹோமில் வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக லிஸ்ட் ஆஃப் ஈவெண்ட் லிஸ்ட் ஸ்க்ரீனில் ஈவெண்ட் லிஸ்ட்டை வந்து இங்கே லிஸ்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அது வந்து ஃபஸ்ட்டு வந்து லோட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம் ஃபெச் ஈவெண்ட் லிஸ்ட்னு சொல்லிட்டு இந்த லான்ச் எஃபெக்ட்டுக்குள்ளே சொல்கிறோம். அதனால் என்ன பண்ணோன்னாக்கா ஃபஸ்ட்டு லோட் பண்ணும்போதே இந்த ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து லோட் பண்ணி இதில் உங்களுக்கு சேவ் பண்ணி வச்சுக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த லிஸ்ட் ஈவெண்ட்ஸை வந்து ஜஸ்ட் நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே அனுப்பிச்சிடுவோம். இங்கே ஈவெண்ட் லிஸ்ட் ஸ்க்ரீனுக்குள்ளே இதுக்குள்ளே அனுப்பிச்சிடுறோம். ஈவெண்ட் லிஸ்ட்டுக்குள்ளே அனுப்பிச்ச உடனே இது என்ன பண்ணோன்னாக்கா லேசி காலம்ஸ்க்குள்ளே வந்து ஃபிட் பண்ணி விட்டுது பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த நீங்கள் அனுப்புகிற லிஸ்ட் வந்து இங்கே ஃபிட் பண்ணி விட்டு இந்த ஈவெண்ட் இதில் வர இதில் இருக்கிற ஒவ்வொரு ஈவெண்ட்டு இந்த ஈவெண்ட்ஸ் லிஸ்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸு இதில் இருக்கிற ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் வந்து ரெண்டர் ஈவெண்ட் வியூ அப்படின்றது மூலமாக நம்ம ரெண்டர் பண்ணிடுறோம். ஸோ இது ரெண்டர் ஈவெண்ட் வியூவில் தான் ஆக்சுவல் ரெண்டரிங் வந்து ஆப்ரேஷன் நடக்குது. ஸோ அங்கே தான் நம்ம இந்த டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். அகெயின் இஸ் ஜஸ்ட் லைக் காலம் ட்ரோ. ஃபஸ்ட்டு காலம் எடுத்துட்டோம். இங்கே என்ன பண்ணுறோன்னாக்கா இங்கே டைட்டில் போடுறோம். டைட்டில் இங்கே போட்டிருக்கோம், டேட் இங்கே போட்டிருக்கோம். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஐட்டம் கவுண்ட் லைக் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ், ஹவு மச் வி ஹவ் ரிசீவ்ட் அஸ் அமௌண்ட்,
அப்போ வந்து நகை எவ்வளோ வந்திருக்கு ப்ளஸ் கிஃப்ட் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்ற அமௌண்ட்ஸ் எல்லாம் வந்து இங்கே ரெண்டர் பண்ணுறோம். ஸோ ஆஸ் சிம்பிள் as that யூ could have easily understand like how I done. ஸோ கடைசியாக வந்து டெமோ மட்டும் பார்த்தலாம். இன்கேஸ் ஆல்ரெடி புட் அ பர்த்டே ஈவெண்ட் நம்ம புட்டிங் another event like a wedding. ஸோ வெட்டிங் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நெக்ஸ்ட் இயரில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்கன்னா 10/1/2023 அப்படின்னும் போது ரெண்டாம் மாதம் 10ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க அப்படின்னாக்கா DDMMYYன்னு சொல்லியிருக்கோம். அப்போ February 10, 2023 அப்படின்னும் போது சப்மிட் கொடுத்தவொடனே உங்களுக்கு ப்ரோக்ரஸ் இண்டிகேட்டர் காட்டுதில்ல, ப்ரோக்ரஸ் இண்டிகேட்டர் காட்டி முடித்தவொடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த லிஸ்ட்டு ரிஃப்ரெஷ் ஆகி உனக்கு வெட்டிங் வந்து இங்கே காட்டும். ஸோ இது போல் வந்து நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா இந்த ஈவெண்ட்ஸ்குள்ளே போயிட்டு இந்த ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இந்த ஈவெண்ட் அக்கர் ஆகும்போது இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம யார் நம்மளுக்கு கிஃப்ட் தராங்களோ அவங்களோட இன்ஃபர்மேஷனும் ஆட் பண்ணோம். அதுக்கும் இதே லாஜிக் தான். ஸோ அதை வந்து அப்கமிங் வீடியோஸும் நம்ம பார்ப்போம். அதர்வைஸ் thank you so much for watching the video. If you guys have any doubt, please ping me in the comments. I'm very much happy to help you out. Due to the time constraints, I'm not able to explain the things in depth, but I'll be sharing the code with you. So code on the go through pannunga. If you guys have any doubt, definitely ping me. I will be answering you immediately. Thank you so much for watching the video again. Bye bye.